الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله عز وجل في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை மிகவும் அழகான அமைப்பிலே படைத்து எந்த விதமான பிரச்சனைகளோ முரண்பாடுகளோ துன்பங்களோ துயரங்களோ இன்றி சீரான முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல ஆட்சியாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு என்னென்றும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் நல்லடியார்கள் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்னையும் உங்களையும் பெற்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இன்று எம்மையெல்லாம் விட்டு மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றைக்குமே மறக்க முடியாத எம்முடைய பெற்றோர்கள் மற்றும் இந்த உலகத்தில் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாவதாக. ஃபர்லாயினான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது அழைப்பை ஏற்று அவனுக்கு மிகவும் விருப்பமான இடத்திலே நேர காலத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இறையச்ச வாழ்வும் இஹ்லாஸான அமலும் தான் ஒரு மனிதனின் இம்மை மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற சுபசோபனத்தோடு இன்றைய இந்த மிம்பர் மேடை வட்டி ஓர் கொடிய பாவம் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்தும்படி நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பூமியிலே மனிதர்களாகிய நாமெல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்வாதாரத்தை அவனுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எடுத்துச் செல்வதற்கான மிக முக்கியமான காரண கர்த்தாக்களில் ஒன்றுதான் அவனுடைய ஃபினான்சியல், அவனுடைய பொருளாதாரத்தை அவன் மேம்படுத்துவது என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தூதர் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த உலகம் என்பது அழிவுறக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி நீங்கள் வந்தால் தொழுகையை முடித்துவிட்டு இந்த பூமியிலே பறந்து விரிந்து திரிந்து இந்த பூமியில் வியாபாரத்தையும் இன்னொரு பொருளாதாரத்தின் வளர்ச்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை ஈட்டுவதை ஆர்வமூட்டக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, நாளை மறுமையினுடைய நாளிலே ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில முக்கியமான கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விகளுக்கு அவர்கள் விடையளிக்க தவறும் பட்சத்தில் அவருடைய எட்டுக்களை எடுத்து நகர்த்த முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு கேள்விதான், இந்த பூமியில் நீ உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், அதை நீ எந்த வழியிலே செலவழித்தாய் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்று இஸ்லாமிய மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, இப்படியாக பொருளாதாரத்தின் பிடியிலும் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிகரித்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய பேங்க் பேலன்ஸ்களை நாங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற இந்த உலகத்தினுடைய நவீனத்துவத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மனிதன் இந்த பொருளாதாரத்தை ஈட்டும் சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் அதற்கு காட்டியிருக்கக்கூடிய வழிமுறைகளை தவிர்த்து இஸ்லாம் எந்தெந்த வழிமுறைகளில் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான ஆகுமாக்கப்பட்ட சிறந்த வழிமுறைகளை கடமையாக்கி இருக்கிறதோ அவைகளை விட்டு தூரமாக்கி இஸ்லாம் எந்த வியாபாரத்தை எந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதை ஒரு இபாதத்தாக ஒரு நல்லமலாக ஆக்கியிருக்கிறதோ அதை விட்டு அதை ஹராமான வழியில் அதை தீய வழியில் இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டும் வழியில் மனிதர்களாகிய நானும் நீங்களும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வட்டி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த வட்டிக்கு வரைவிலக்கணப்படுத்துகின்ற பொழுது மிகச் சுருக்கமாக சொல்லிக்கொண்டே செல்கிறேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த வட்டிக்கு வரைவிலக்கணப்படுத்துகின்ற பொழுது சொல்கிறது, அந்த வட்டிக்காக வேண்டி யாரொருவர் ஒரு பணத்தில் ஒரு ரூபாயை கொடுத்துவிட்டு அந்த தொகையை விட அந்த ரூபாயை விட மேலதிகமாக எத்தனை ரூபாய்களை கேட்டாலும் சரி அல்லது ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி அது வட்டி என்று வரைவிலக்கணப்படுத்துவதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு 1000 ரூபாயை
ஒரு கடனாக தருகிறேன், அது கடன் என்ற போர்வையில் தான் வழங்கப்படுகிறது. அதே 1000 ரூபாவை நான் ஒரு மாதம் கழித்து நீங்கள் மீண்டும் என்னிடம் தரும் சந்தர்ப்பத்தில் அதற்கு நீங்கள் கூலியாக அல்லது நான் கடனாக தந்ததற்கான ஒரு போனஸாக 1100 ரூபாவை தாருங்கள் என்று நான் வாயினால் கேட்பேனாக இருந்தால் அதுதான் வட்டி என்று வரைவிலக்கணப்படுத்துவதை பார்க்கிறோம். அதற்கு நாங்கள் போனஸ் என்று பெயர் வைத்தாலும் சரி, ப்ராஃபிட் என்று பெயர் வைத்தாலும் சரி, அல்லது சந்தோஷம் என்று பெயர் வைத்தாலும் சரி, அல்லது அதுக்கு என்ன பெயரை வைத்து அழைத்தாலும் யாரொருவர் ஒரு தொகை பணத்தை இன்னொருவருக்கு கடனாக கொடுத்துவிட்டு அந்த கடனிலிருந்து மேலதிகமாக ஒரு தொகை பணத்தை மீண்டும் யார் கொடுத்தாரோ அவர் கேட்கிறாரோ அதுதான் வட்டி என்று இஸ்லாமிய மார்க்கம் வரைவிலக்கணப்படுத்துவதை பார்க்கிறோம். கடன் என்ற அமைப்பிலே ஒரு வீட்டை ஒரு ஒத்திகைக்காக வேண்டி கொடுக்கிறோம், ஒரு தொகை பணத்தை கேட்கிறேன், 20 லட்சம் ரூபாய் பணம், அந்த லட்சம் ரூபாய் பணத்தை தருவதற்கு நீங்கள் என்னை பற்றி அஞ்சினால், என்னை பற்றி பயப்பட்டால் உங்களுக்கு நான் அந்த பணத்தை விட பெருமதியான ஒரு சொத்தை நான் உங்களிடத்தில் தருகிறேன். அது நகையாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றை உங்களுடைய கையில் நான் தருகிறேன். தந்துவிட்டு அதை நான் கடனாக அதாவது நான் அடகாக வைத்துவிட்டு அந்த அடகுக்காக ஒரு தொகை பணத்தையும் பெற்றுக் கொள்கிறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசம் அந்த வீட்டை நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால், அந்த வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால், அந்த நகையை நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் அதன் மூலமாக அந்த சேவையினூடான வட்டியை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் ஃபிக்ஹ் வல்லுநர்கள் அந்த வட்டிக்கான வரைவிலக்கணத்தை சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வட்டி என்பது இஸ்லாமிய மார்க்கம் மிக கடுமையாக எச்சரித்த ஒரு மிக முக்கியமான பாவங்களில் முக்கியமான ஒரு பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் பார்த்து கேட்டார்கள், அலா அதுல்லுக்கும் சபஅல் மூபிகாத், நான் உங்களுக்கு 7 பெரும்பாவங்களை அறிவித்து தரட்டுமா? இன்னும் இடத்திலே இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், 7 மிக பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த 7 மிக பெரும் பாவங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்குலுர் ரிபா, வட்டியை சாப்பிடுவது மிக பெரும் பாவம், மிக பெரும் பாவம். ஒரு மனிதன் சிறிய ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்திற்கு அவன் தௌபா செய்யாத நிலையில் அவன் மரணித்து விட்டால் அல்லாஹ் நாடினால் அவனுடைய பாவங்களை அவன் மன்னித்து விட்டு அவனை சுவர்க்கத்திற்குள் அனுப்புவான் என்ற நபிமொழிகளை நானும் நீங்களும் படித்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் ஒருவன் பெரும்பாவம் செய்துவிட்டு அந்த பெரும்பாவத்திற்கான தௌபாவை அவன் மேற்கொள்ளாமல் அந்த பெரும்பாவத்தை விட்டு அவன் ஒதுங்காமல் அவன் மரணிப்பானாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அவனை தண்டிப்பான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமொழிகள் வாயிலாகவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தரக்கூடிய விடயங்களை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. எனவே ஒரு சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்கள் இந்த பூமியில் செயற்பட்டு விட்டால், அந்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மன்னிப்பு பெறாமல் மரணித்து விட்டால் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விட்டு அவனுக்குரிய சூரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். ஆனால் வட்டி போன்ற, ஷிர்க் போன்ற இன்னொரு மகா பாதகமான பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவங்கள் அவன் செய்தால், அந்த பாவங்கள் அவன் இந்த பூமியில் நிலைநாட்டினால் அதற்கான தண்டனைகள் வழங்கப்பட்டதன் பிற்பாடு அவனுக்கான மன்னிப்பு அல்லாஹ் நாடினால் வழங்கப்படும் என்பதை பின்னால் வரக்கூடிய அல் குர்ஆன் வசனங்கள் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயஅத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், ஓ மனித சமுதாயமே, உங்களுக்கு முன்னால் ஒரு காலம் வரும், லா யுபாலியல் மர்உ பிமா அஹதல் மால மினல் ஹலாலி அம் மினல் ஹராம், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை ஈட்டுவதிலும் சொத்துகளை சேர்ப்பதிலும் தங்களுடைய வாழ்நாளை முழுமையாக கடத்திக் கொண்டிருப்பார்கள். அச்சந்தர்ப்பத்தில் மக்கள் ஈட்டக்கூடிய பணம், மக்கள் உழைக்கக்கூடிய பணம், பொருளாதாரம் ஹலாலான வழியில் வருகிறதா அல்லது ஹராமான வழியில் வருகிறதா என்பது அறியாத ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்கும் அளவுக்கு தான் நான் உழைக்கக்கூடிய பொருளாதாரம் எனக்கே தெரியாது, நான் ஹலாலாக ஈட்டுகிறேனா நான் ஹராமாக ஈட்டுகிறேனா என்பது கூட தெரியாத ஒரு நிலையில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மனைவிடத்தில் வந்து கேட்டால், எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் வந்து கேட்டால், உங்களுடைய கணவருடைய தொழில் என்ன, உங்களுடைய வாப்பாவினுடைய தொழில் என்ன, உங்களுடைய சகோதரருடைய தொழில் என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது என்னுடைய தந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது, என்னுடைய கணவர் என்ன செய்கிறார் என்பது தெரியாது. கணவனை அழைத்து, ஓ கணவா, என் அருமை கணவனே, எனக்கு நீங்கள் உண்ண தருகிறீர்கள், உடுத்த தருகிறீர்கள், உங்களுடைய வீட்டில் வைத்து பார்க்கிறீர்கள், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தான் என்ன, நீங்கள் என்ன தொழிலை செய்கிறீர்கள் என்று கணவனை கேட்டால் கூட கணவன்மார்கள், உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி, நான் உங்களுக்கு பணத்தை தருகிறேன், பொருளாதாரத்தை தருகிறேன், வாழ்க்கையின் ஓட்டத்தை கொண்டு செல்கிறேன், அந்த கேள்வி உங்களுக்கு தேவையில்லை என்று தான் செய்யக்கூடிய பொருளாதாரத்தை, தான் ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை, நான் செய்யக்கூடிய பொருளாதாரத்தை மனைவிக்கு கூட பகிரங்கமாக சொல்ல முடியாத அளவுக்கு வட்டியின் பிடிக்குள் முஸ்லிம் சமுதாயமாகிய நானும் நீங்களும் சிக்கி தவிப்பது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டிய என்பதில்லை. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூ தாவூத், நஸஈ, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயஅத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும், மக்களுக்கு முன்னால் ஒரு காலம் வரும், லா யப்கா ஃபீஹி அஹதுன் இல்லா அகலர் ரிபா, அன்றைய சந்தர்ப்பத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவரும் வட்டி சாப்பிடாமல் இருக்க மாட்டார்கள், யாருமே வட்டி சாப்பிடாமல் இருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், குல்லுகும்,
இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமா? ஆம் ஆம். ஃபஇல்லம் யகுலுஹு அஸாபஹு மின் குபாரிஹி. அவர்கள் இந்த வட்டியை சாப்பிடாவிட்டாலும் கூட வட்டியின் புழுதி காத்தாவது அவர்களுக்கு படும், வட்டியினுடைய தூசியாவது அவர்களுக்கு படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நான் வட்டி எடுக்கவில்லை, வட்டி வங்கிகளில் கால்களுக்கு அடிக்கவில்லை, வட்டிக்காக வேண்டி போலிங் அளிக்கவில்லை, வட்டிக்கு நான் துணை போகவில்லை. ஆனால் எனக்கே தெரியாமல் வட்டியின் கோரப்பிடிக்குள் என்னுடைய கதவுகள் தட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கரண்டை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் வரக்கூடிய கரண்ட் பில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்துவிட்டது. அடுத்த மாதமும் சேர்த்து 5000 ரூபாயை கட்டுவோம் என்று நல்லெண்ணத்தில் வைக்கிறோம். பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். நேர பற்றாக்குறை, அடுத்த மாதம் சேர்த்து கட்டுவோம் என்று நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்த மாத பில்லை எடுத்து பார்த்தால் வட்டென்று, டெக்ஸ்ட் என்று, இன்ட்ரெஸ்ட் என்று மேலதிகமாக 2 ரூபாயோ 3 ரூபாயோ 5 ரூபாய்களையோ போட்டு வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வட்டி என்று தெரியாமல் கட்டிக் கொண்டிருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் வட்டி என்று தெரியாது. வட்டியின் கோரப்பிடிக்குள் சிக்கி தவித்தவர்களாக வட்டி எங்களுடைய கதவுகளை தட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இரவு நேரம் ஆபாசத்திலும் காதலர்கள், இளைஞர்கள், முறுக்கேறிய வயதில் இருப்பவர்கள் காதலிகளோடும் கொஞ்சி குழாவிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், அல்லது சினிமாவின் சீரழிவுக்குள் பிடிபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், எங்களுடைய போன்களில் இருக்கக்கூடிய டேட்டாக்களும் எங்களுடைய போன்களில் இருக்கக்கூடிய எம்பிகளும் முடிந்துவிட்டது. தாராளமாக ஜிபிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்லிமிட்டெட்களாக இருந்தாலும் துரதிஷ்டவசம் டேட்டுகளை பார்க்கவில்லை, தேதிகளை கவனிக்கவில்லை, முடிந்துவிட்டது. இதோ டயலோக்காரன் எனக்கும் உங்களுக்கும் அனுப்பி கொண்டிருக்கான மெசேஜ்களை இந்த பட்டனை அழுத்துங்கள், உங்களுக்கான கடன் உங்களை தேடி வரும். வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, கேட்டுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, ரூம் லுக் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வட்டியின் கோரப்பிடிக்குள் முஸ்லிம் சமுதாயமாகிய இளைஞர்களும் நானும் நீங்களும் வட்டிக்குள் பிடிபட்டுக் கொண்டிருக்கிறோம். 30 ரூபாய் 50 ரூபாய் 1000 எம்பிகள் 2000 ஜிபிகள் என்று தருகிறார்கள். 100 ரூபாய்க்கான டேட்டாவை பெற்றுவிட்டு 100 ரூபாய் தானே என்று நாங்கள் ரீலோட் செய்கிறோம். ஆனால் 150 ரூபாயை அவர்கள் வெட்டிக் கொள்கிறார்கள். 50 ரூபாய் வட்டி என்று நானும் நீங்கள் மறைந்திருந்தாலும் கூட ஏதோ கொம்பனிக்காரன் வெட்டி விட்டான் என்று அவர்களுக்கு ஏசி விட்டு அவர்களை திட்டிவிட்டு நாங்கள் மீண்டும் அந்த வட்டியின் கோரப்பிடிக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, வட்டி என்பது கொடிய பாவம். வட்டி என்பது என்னையும் உங்களையும் அளிக்கக்கூடிய பாவம். வட்டி என்பது ஒரு மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பதற்கு சமமான பாவம் என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டுதான் நானும் நீங்கள் வட்டிக்கடைகளில் போலிங்கள் என்று கொண்டிருக்கிறோம். அன்றொரு காலம் 30, 40, 50 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலம், வயது முதிர்ந்து வெள்ளை தலையுடன் வெள்ளை தாடியுடன் இருக்கக்கூடிய உங்களுடைய முதியவரிடத்தில் சென்று கேட்டு பாருங்கள். ஊரின் ஒதுக்குப்புறத்தில் போடியார்களாக, ஊரின் ஒதுக்குப்புறத்தில் வட்டி கொடுப்பவர்களாக ஒளிந்து கொண்டு வட்டியை கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இன்று சர்வசாதாரணமாக ஹாஜியார் என்ற போர்வையிலும் ஜுப்பாக்களையும் குல்லாக்களையும் தொப்பிகளையும் அணிந்து கொண்டு வட்டிக்காக வேண்டி தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பணங்களை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய ஏவல் எனக்கும் உங்களுக்கும் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிய வசனம் என்னையும் உங்களையும் பார்த்து பேசவில்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தஅக்குலுர் ரிபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூடி மறைக்கவில்லை, மூடலாக சொல்லவில்லை, மறைமுகமாக சொல்லவில்லை, நபிமொழிகள் ஊடாக விளங்கப்படுத்தவில்லை. லா தஅக்குலுர் ரிபா, எங்களுடையதும் உங்களுடையதும் பிடரிகளை தட்டி சொல்கிறான். லா தஅக்குலுர் ரிபா. ஓ மனிதனே, ஓ ஈமான் கொண்டவனே, நீ முகமது என்று பெயர் வைத்திருக்கிறாய், நீ அகமது என்று பெயர் வைத்திருக்கிறாய், ஃபாத்திமா என்று பெயர் வைத்திருக்கிறாய், ஆயிஷா என்று பெயர் வைத்திருக்கிறாய். அது போதாது. லா தஅக்குலுர் ரிபா, நீ வட்டியை சாப்பிட வேண்டாம், நீ வட்டியை சாப்பிட வேண்டாம். அல்லாஹ் முதாஃபா, உன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீ கொடுத்துக் கொண்டு 2 பன்மடங்காக்கிய வட்டியை நீ சாப்பிட வேண்டாம். வத்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். துஃப்லிஹூன், நீ வெற்றி பெறுவாய் என்ற அல் குர்ஆனிய வசனம் எனக்கும் உங்களுக்கும் தெரியாதா? எனக்கும் உங்களுக்கும் தெரியாதா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சூரத்துல் பக்ராவினுடைய 278வது 279வது வசனத்தில் இப்படி சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று முகம்மது என்பவர் தான் அல்லாஹ்வின் தூதர் என்ற ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரூ மா பகிய மினர் ரிபா, உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் அதிகமாக வைத்துக் கொண்டிருந்தால், அதை நீங்கள் வட்டிக்கு விட்டிருந்தால், உங்களுக்கு இப்போது வட்டி ஹராமாக்கப்பட்டது என்ற அல் குர்ஆனிய வசனம் வந்துவிட்டது. எனவே வதரூ மா பகிய மினர் ரிபா, உங்களுடைய பொருளாதாரத்தின் முதல்களை மாத்திரம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வதரூ மா பகிய மினர் ரிபா, வட்டிகளில் மீதி பங்கை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஒருவனுக்கு நீங்கள் 1 மாத காலம் அவகாசம் கொடுத்திருக்கலாம், வருட காலம் அவகாசம் கொடுத்திருக்கலாம், வட்டிக்காக வேண்டி நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய பணத்தை 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது, ஒருவனுக்கு கொடுத்து விட்டீர்கள். அந்த 10 லட்சத்திலிருந்து அவன் மாதம் 1 லட்சம் ரூபாயோ 10,000 ரூபாயோ உங்களுக்கு அவன் வட்டியாக செலுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போதுதான் அல் குர்ஆனிய வசனம் இறங்கி இருக்கிறது. லா தஅக்குலுர் ரிபா, நீங்கள் வட்டியை உண்ண வேண்டாம், வட்டியை விட்டுவிடுங்கள். அச்சந்தர்ப்பத்தில் வதரூ மா பகிய ரிபா, உங்களுடைய பொருளாதாரத்தின் வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள். அதே சந்தர்ப்பத்தில் உங்களுடைய முதல்களை, உங்களுடைய கேபிட்டல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.
அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால், நீங்கள் இறையச்சமுள்ள உண்மையான மூமின்களாக இருந்தால், தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பேசுகிறான், ஃபஇல்லம் தஃஅலூ, நீங்கள் இப்படி செய்து வட்டியை விட்டுவிட்டு உங்களுடைய முதலை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் வட்டிக்காக வேண்டி இன்னும் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பாருங்கள், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் முஹம்மது என்ற பெயரை கேட்டுவிட்டால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவுக்கு சொந்தக்காரர்களாகிய நாமெல்லாம் முகமது என்ற பெயரை கேட்டுவிட்டால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று அவர் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யார் யாரெல்லாம் வட்டியை உண்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் வட்டிக்காக வேண்டிய பணத்தை கொடுக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் வட்டியோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, அவர்களெல்லாம் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல ஆட்சியாளன் அல்லாஹ்வோடும் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அகிலத்தாரு கருட்கொடையாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நீங்கள் சண்டை பிடிப்பதற்கு, யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில் ஒருவன் இணை வைப்பானாக இருந்தால் கூட அந்த இணை வைக்கக்கூடியவனோடு அல்லாஹ்வோ அவனுடைய தூதரோ யுத்த பிரகடனம் செய்யுங்கள் என்று சொல்லப்படாத மார்க்கம் இஸ்லாம். எந்த பாவத்திற்கும் சொல்லாத ஒரு மிக கொடிய ஒரு பாவமாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாவம் தான் வட்டி என்ற ஒரு பாவம் என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, வட்டியோடு பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட்டி ஒரு கொடிய பாவம் என்று ஒற்றை வரியால் முடிக்கக்கூடிய விடயம் அல்ல. இந்த மறுமையிலும் எனக்கும் உங்களுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியது, நாளை மறுமையிலும் எனக்கும் உங்களுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியது. ஏன்? கபரின் வாழ்க்கையை நாசமாக்கி கபரில் இருந்து எழுப்பப்படும் சந்தர்ப்பத்தில் கூட கேவலத்தால் பிடிபடக்கூடிய விடயம் தான் இந்த வட்டி என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி வ இன் துப்தும் ஃபலக்கும் ரூஸ் அம்வாலிக்கும் லா தத்லிமூன வ லா துத்லமூன். நீங்கள் எல்லாம் வட்டிக்கு பயந்து அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வோடு போர் தொடுப்பதை விட்டு தூரமாகி, அல்லாஹ்வின் தூதரை விட்டு போர் தொடுப்பதை விட்டு நீங்கள் தூரமாகி வட்டியை விட்டு ஒதுங்குவீர்களாக இருந்தால் உங்களுடைய கேபிட்டலை, உங்களுடைய முதலை நீங்கள் தாராளமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த முதல் உங்களுக்குரியது. நீங்கள் அநியாயம் இழைக்கப்படவும் மாட்டீர்கள், அநியாயம் செய்யப்படவும் மாட்டீர்கள் என்ற அல் குர்ஆனிய வசனம் எனக்கும் உங்களுக்கும் தெரியாதா? மேலும் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவினுடைய 275வது 276வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், கேளுங்கள், அல்லதீன யகுலூன ரிபா, வட்டி என்பது ஹராம் என்று சொல்லப்பட்டதன் பின்பும், வட்டியை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லப்பட்டதன் பின்பும், அல்லதீன யகுலூன ரிபா, யார் யாரெல்லாம் இந்த பூமியிலே வட்டியை சாப்பிடுகிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த பூமியிலே வட்டியை உண்கிறார்களோ, லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதி யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே நாங்கள் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணம், நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய சங்கிதானத்திலே எல்லா மனிதர்களும் ஒருவரை போன்றே இருப்பார்கள். ஆடையற்றவர்களாக ஆண்களும் பெண்களும் சங்கமித்திருக்கும் அச்சபையிலே உங்களில் ஒருவர் யார் யாரெல்லாம் இந்த பூமியில் அதான் சொன்னார்களோ, யார் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகைக்காக வேண்டி அழைத்தார்களோ, அவர்கள் எல்லாம் கழுத்துக்கள் உயர்ந்தவர்களாக அழகானவர்களாக அப்படி அந்த இடத்தில் காட்சிப்படுத்தப்படுவார்கள். யார் யாரெல்லாம் இந்த பூமியிலே யுத்த பிரகடனம் மேற்கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து மாய்த்துக் கொண்டார்களோ, அவர்களை நாளை மறுமையில் நாங்கள் இரத்தம் தோய்ந்த அதே மனிதர்களாக எழுப்பப்படுவோம். யார் யாரெல்லாம் உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக வேண்டி தல்பியா சொன்னவர்களாக இஹ்ராத்தினுடைய புடவையோடு அவர்கள் மரணிக்கிறார்களோ, நாளை மறுமையில் அவர்கள் தல்பியா சொன்னவர்களாக இஹ்ராத்தோடு எழுப்பப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி எல்லாம் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தின் அல் குர்ஆனிய வசனம் இப்படி சொல்கிறது, யார் யாரெல்லாம் வட்டியை சாப்பிட்டுக் கொண்டு வட்டிக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை இறைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே பித்து பிடித்த ஷைத்தான் பிடித்த பைத்தியக்கார மனிதர்களாகத்தான் நாளை மறுமையில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு முன்னால் எழுப்பப்படுவார்கள். அச்சபையில் நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீர்கள், என்னுடைய தந்தை இருப்பார், உங்களுடைய தந்தை இருப்பார்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பித்து பிடித்த ஷைத்தான் பிடித்த மனிதர்களாக, பைத்தியம் பிடித்த மனிதர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எழுப்பினார்களாக இருந்தால் ஒட்டுமொத்த மனிதர்களும் புரிந்து கொள்வார்களே, நான் இந்த உலகத்தில் ஹாஜார் என்ற பெயரோடு இருந்தேன், நான் இந்த உலகத்தின் பள்ளிவாசலின் தலைவராக இருந்தேன், நான் இந்த உலகத்தில் கொடிகரத்தி பறக்கும் பெரும் செல்வந்தனாக இருந்தேன். ஆனால் அல்லாஹ்வுடைய சங்கிதானத்திலே அனைத்து மனிதர்களுக்கு முன்னால் நான் கேவலப்படுத்தப்பட்டு வட்டியை எடுத்தவன், வட்டியை சாப்பிட்டவன், வட்டியை கொடுத்தவன் என்ற
அந்த மனிதனாக நான் மாறிவிடுவேனே என்ற ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு நாணம் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, வட்டி என்பது ஒரு கொடிய பாவம் என்பதை நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்வோம். அன்புக்குரிய அல்லாஹ் கொண்டார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர் தாயிஃபிலே அல்லாஹ்வின் தூதருக்கு வேதனையும் நோவினையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மலைக்கு பொறுப்பான மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், 2 மலைகளை ஒன்றாக இணைத்து விட்டால் மக்கள் அழிந்து விடுவார்கள். பெருமானார் சொன்னார்கள், அவர்களை நான் சபிக்கவில்லை, அவர்களை நான் ஏசவில்லை, அவர்களை நான் அழிக்க சொல்ல மாட்டேன். காரணம், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் கூட அவருடைய சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்கும் என்று சொன்னவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் நான் சபிக்க பிறந்தவன் அல்ல, யாரையும் நான் சபிக்க மாட்டேன் என்று சொன்னவர் பெருமானார். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். யாரை தெரியுமா? லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் சபிக்கிறார்கள், ஆக்கிலு ரிபா, யாரெல்லாம் வட்டியை சாப்பிடுகிறார்களோ, வ மூக்கிலஹு, அந்த வட்டியை சுமந்து செல்கிறவன், வ காத்திபஹு, அந்த வட்டியை எழுதி கையொப்பமிடுகிறவன், வ ஷாஹிதைஹி, யாரெல்லாம் அந்த வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வின் தூதர் சபிக்கிறார்கள், ஹும் சவாஉன், அவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள். அன்புக்குரியவர்களே, என்னுடைய மகன் கொமர்ஸ் படித்திருக்கிறான், வரவேற்கத்தக்கது. அவன் ஒரு அக்கௌண்டனாக இருக்கிறான், வரவேற்கத்தக்கது. அதே நிலையில் அவன் ஒரு வட்டிக்கு பொறுப்பான, ஒரு வட்டியை கொடுக்கக்கூடிய, வட்டியை பெறக்கூடிய ஒரு வங்கியின் முகாமையாளராக, மேனேஜராக இருந்து கொண்டு அவன் வட்டியை எடுக்காவிட்டாலும், வட்டியை கொடுக்காவிட்டாலும், அந்த வங்கியிலே வட்டி கணக்கெடுப்பு நடக்கும் பொழுதோ அவன் ஒரு கையொப்பம் இடுகிறானாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அவனும் வட்டிக்கு துணை போகிறான். நான் வட்டி எடுப்பவன் அல்ல, வட்டிக்கு துணைபவன் அல்ல, என்னுடைய நண்பன் விழுந்திருக்கிறான், பொருளாதாரத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறான், இடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது, அந்த பொருளாதாரத்தை கொடுத்துடுவதற்கு நான் தயார் நிலையில் இல்லை. அவன் அழைக்கிறான், மச்சான் வாருங்கள், எனக்காக வேண்டி ஒற்றை சைனை பண்ணிவிடுங்கள் என்று அவர்கள் அந்த சைனை பண்ணி கொடுக்கிறார்கள். சாட்சியாளர்களாக கையொப்பம் இடுகிறார்கள். அந்த சாட்சியாளர்களாக யாரெல்லாம் கையொப்பம் விட்டார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களையும் சபிக்கிறார்கள். நான் ஒரு வங்கியில் வேலை செய்பவன், ஒரு பியோனாக இருக்கிறேன். நான் வட்டிக்கு சைன் வைப்பவன் அல்ல, வட்டிக்கு துணைபவன் அல்ல, வட்டி எடுப்பவன் அல்ல. ஆனால் வட்டி வங்கியிலே இருக்கக்கூடிய பணத்தை சுமந்து சென்று நான் ஒருவருக்கு கொடுப்பவன். என்னையும் அல்லாஹ்வின் தூதர் சபிக்கிறார்களாக இருந்தால், அன்புக்குரிய அல்லாஹ் கொண்டார்களே, வட்டி என்பது எந்த அளவுக்கு கொடிய பாவம், வட்டி என்பது எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தண்டனை பிடிக்குள் உள்வாங்கக்கூடக்கூடிய பாவம் என்பதை நானும் நீங்களும் ஆழமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சபித்து விட்டால், அல்லாஹ்வின் தூதர் சபித்து விட்டால், சூரத்து நிசாவினுடைய 52வது வசனம், உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹு வ மை யல்அனில்லாஹி ஃபலன் தஜித லஹு நஸீரா, யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ் சபிக்கிறானோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வின் சாபம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு யார் உதவி செய்ய போகிறார்? அல்லாஹ்வின் உதவி அவர்களுக்கு கிடைக்காது என்ற அல் குர்ஆனின் வசனம் எனக்கும் உங்களுக்கும் தெரியாதா? அன்புக்குரியவர்களே, இச்சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. ப்ராஃபிட் பிசினஸ் என்ற போர்வையிலே, முதாரபா என்ற போர்வையிலே, அல்லது முராபஹா என்ற போர்வையிலே, அல்லது ஏதோ ஒரு வியாபாரத்தின் பேரை வைத்துக் கொண்டு நான் 10 லட்சம் ரூபாய் பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன், அதை உங்களிடத்தில் தருகிறேன், நீங்கள் முதலாக வைத்துக் கொள்ளுங்கள், தொழில் செய்யுங்கள், ஆனால் மாதம் எனக்கு 10% நீங்கள் ப்ராஃபிட் தர வேண்டும் என்று நான் உங்களுக்கு நிபந்தனை இடுவனாக இருந்தால், இது வட்டி என்பதை நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள், ஒரு கடையை நடத்துகிறீர்கள், உங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை, உங்களிடத்தில் காசு பணம் இல்லை, சொத்து சுகம் இல்லை, ஆனால் உங்களால் அந்த வியாபாரத்தை நடத்தும் திறனும் சக்தியும் இடமும் இருக்கிறது. என்னிடத்தில் பணம் இருக்கிறது, எனக்கு அதற்குரிய சக்தி இல்லை, பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய வழி தெரியாது, எனக்கு வியாபாரம் தெரியாது, உங்களை அணுகுகிறேன், உங்களோடு கதைக்கிறேன், ஒப்பந்தம் பண்ணுகிறேன், இதோ இருக்கிறது 10 லட்சம் ரூபாய், அந்த 10 லட்சத்தை நான் உங்களிடத்தில் முதலீடாக ஒப்படைக்கிறேன், நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள். அந்த வியாபாரத்தில் முதல் போக எந்த பணம், அதாவது எந்த பணத்தை நீங்கள் ப்ராஃபிட்டாக, எந்த பணத்தை நீங்கள் லாபமாக பெற்றுக் கொள்கிறீர்களோ அந்த லாபத்தில் இருந்து 5% 10% அது உங்களை பொறுத்தது. அவரோடு நீங்கள் பொருந்திக் கொண்டு அத்தனை வீதத்தை நீங்கள் தர வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால், அந்த வியாபாரத்தில் ஏதாவது இழப்பு ஏற்பட்டால், அல்லாஹ் போதுமானவன், நானும் பொருந்திக் கொள்கிறேன், நீங்களும் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று அந்த வியாபாரத்தை பொருந்திக் கொண்டு செய்வோமாக இருந்தால் இது வட்டி இல்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி 10 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டேன், மாதம் அவர் வட்டி தர வேண்டும், அவர் பணம் தர வேண்டும், அவர் ப்ராஃபிட் தர வேண்டும் என்று அவர் நானும் நீங்களும் ப்ராஃபிட்டை, லாபத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோமாக இருந்தால் அதுவும் வட்டிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம் கிரெடிட் கார்டோடு சம்பந்தப்பட்ட விடயம். இந்த கிரெடிட் கார்டு என்பது எல்லோருக்கும் தெரியும், கடன் அட்டை. இது ஒரு கடன் அட்டை. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தாண்டி வங்கியால் 1 லட்சமோ அல்லது 2 லட்சமோ ரூபாய்களை எங்களுக்கு கடனாக தருகிறார்கள். அச்சந்தர்ப்பத்தில் நான் பெருமையாக பேசுகிறேன், 30ஆம் தேதி தான் மௌலவி டேட், 30ஆம் தேதிக்கு பிறகு கட்டினால் தான் வட்டி போடுவார்கள், அதற்கு பின்னால் தான் வட்டி பண்ணப்படும், இன்ட்ரெஸ்ட் பண்ணப்படும். ஆனால் நான் 28ஆம் தேதியே கட்டி விடுவேன், நான் 28ஆம் தேதியே
வாழ்க்கையே கட்டி விடுவேன், இதுவரைக்கும் ஒரு நாள் கூட வட்டி எட்டாகினதில்லை, எனவே இது ஹலால் தானே என்று ஹலால் ஃபத்வா கேட்பவர்களே, உங்களை அழைத்து சொல்கிறேன், நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சபிக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? வட்டியை நீங்கள் கொடுக்காவிட்டாலும், வட்டியை நீங்கள் எடுக்காவிட்டாலும் 28ஆம் தேதி பிந்தினால் அந்த வட்டியை நான் கட்டுவேன் என்று ஒப்பந்தப்படுத்தி நீங்கள் சைன் பண்ணி விட்டீர்கள், கையொப்பமிட்டு விட்டீர்கள். எனவே நீங்கள் வட்டியை எடுத்தாலும் கொடுத்தாலும், எடுக்காவிட்டாலும் கொடுக்காவிட்டாலும் வட்டிக்கு நீங்கள் துணை போகக்கூடியவர்கள். எனவே அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தில் வட்டி கலக்காமல், பொருளாதாரத்தில் சிறிய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு சிறிய பொருளாதாரத்தோடு வளர்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. அன்புக்குரிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்த கஸீரா கமா அமர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரிய அல்லாஹ் கொண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வட்டியை யார் யாரெல்லாம் இந்த பூமியில் எடுத்துக் கொள்கிறார்களோ நாளை மறுமையில் அவர்களுக்குரிய தண்டனையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற விண்ணுலக யாத்திரை பயணம் சென்றார்கள். அந்த பயணத்தில் வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், ஒரு சில மனிதர்கள் இரத்த ஆற்றுக்குள் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டார்கள். அவருடைய வாய்க்குள் கற்கள் போட்டு நிரப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யார் அவர்கள்? இவர்கள் தான் இந்த பூமியிலே வட்டியை சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு நாளும் கேட்பார்கள், உங்களை யாராவது கனவு கண்டீர்களா? உங்களை யாராவது கனவு கண்டீர்களா? சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நாள் சொன்னார்கள், நாங்கள் யாருமே கனவு காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு தெரியுமா? என்னை முகத்தஸின் ஒரு சிறந்த ஒரு பூமிக்கு அழைத்துச் சென்றார்கள். அந்த பூமியில் நான் செல்லும் பொழுது பல விடயங்களை கண்டேன். அதில் ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அந்த மனிதன் இரத்த ஆற்றுக்குள் அப்படியே தத்தளித்துக் கொண்டிருந்தான். இரத்தத்தை குடித்தவனாக, இரத்தத்தை விழுங்கியவனாக, இரத்தத்தின் ஆற்றுக்குள் அவன் அப்படியே தள்ளாடி கொண்டிருந்தான். அவன் தள்ளாடி இரத்தத்தை விட்டு அவன் அந்த பூமிக்குள் மீண்டும் வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஆற்றின் ஓரங்களிலே கற்களை புரக்கி வைத்துக் கொண்டு ஒரு சில மனிதர்கள் இருந்தார்கள். அவன் காலடிகளை எடுத்து அந்த ஆற்றை விட்டு வெளியேறி வரும் சந்தர்ப்பத்தில் இங்கு இருக்கக்கூடியவன் ஒரு கல்லை எடுத்து அவனுடைய வாயில் ஓங்கி அடிப்பான். அவன் மீண்டும் அந்த ஆற்றுக்குள் விழுந்து விடுவான். மீண்டும் எத்தனிப்பான், மீண்டும் கல்லால் அடிக்கப்படும், மீண்டும் அவன் விழுந்து விடுவான். நான் கேட்டேன், இவர்கள் யார்? எனக்கு சொல்லப்பட்டது, அல்லதீன ஐதுஹு ஃபின் நஹ்ரி ஆக்கிலுர் ரிபா. அவர்கள் யார் தெரியுமா? நீங்கள் ஆற்றிலே பார்த்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் இந்த பூமியிலே மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடிய வட்டியை சாப்பிட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரையிலே மிக முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களை சொன்னார்கள். அதிலே ஒரு விடயம் என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே, வரிபல் ஜாஹிலியா மவ்தூஅன், இந்த பூமியில் இருக்கப்பட்ட ஜாஹிலியா காலத்தில் வழங்கப்பட்ட அனைத்து வட்டிகளும் இன்றோடு முடிவுக்கு வருகிறது. அவ்வளு ரிபா அல்லாஹு மின் ரிபானா ரிபா அப்ஸாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தையான அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் தான் அன்றைய சந்தர்ப்பத்தில் வட்டி கொடுக்கல் வாங்கலின் மிக உச்சவதியாக இருந்தார். இன்றைய நான் அவருடைய வட்டிகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை தள்ளுபடி செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக விரிவாக பேசப்பட வேண்டும், பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்பட வேண்டும். மிக வேகமாக, ஜும்மாவுடைய நேரம் குறுகியது என்பதால் மிகச் சுருக்கமாக சொன்னேன். பொருளாதாரத்தை தேட வேண்டும், பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும். பிழை கிடையாது, தேவையில்லை என்பது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் அதை வலுவூட்டும் மார்க்கம். மீண்டும் சொல்கிறேன், அதே பொருளாதாரம் எந்த வழியில் வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். நான் வட்டிக்கு கையொப்பமிடாவிட்டாலும் நான் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் பேங்க் மேனேஜர் எனக்கு கால் பண்ணுகிறார், ஹாஜியார் பாஸ், உங்களுக்கு நான் செக்கை பாஸ் பண்ணுகிறேன். மௌலவி, நான் எடுப்பதில்லை, என்னுடைய அக்கவுண்ட்ல காசு இருக்குது என்று பெருமையாக சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நாள் அந்த வட்டியை நீங்கள் எடுத்தீர்கள். எனவே தான் அந்த மேனேஜர் உங்களுக்கு கால் செய்கிறார். ஓடியில் பாஸ் பண்ண வைக்கிறோம். பெரும் கடையினுடைய முதலாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, வட்டியை பார்க்கும் சந்தர்ப்பத்தில் அந்த வட்டி வளர்வதை போன்று தோண்டிக் கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னையும் உங்களையும் படுகொலிக்குள் தூக்கி தள்ளிவிடும். எனவே கடன் கொடுங்கள், கடன் மூலமாக உதவியாக இருங்கள். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், இன்னும் ஒரு முஸ்லிம், இன்னும் ஒரு முஃமின் தளர்ந்து விடும் பொழுது, விழுந்து விடும் பொழுது பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள், தூக்கி விடுங்கள். டித்துவா என்ற ஒரு சூறாவளி, ஒரு வெள்ளம், அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தோம். எங்களுடைய ஊரை விட உங்களுடைய ஊர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல லட்சம் ரூபாய்கள், பல லட்சம் கோடிக்கணக்கான மதிப்புகளை அந்த வெள்ளம் முழுங்கிக் கொண்டு சென்றது. ஆனால் அந்த வெள்ளத்திற்காக வேண்டி பலர் உதவி செய்ததை பார்த்தோம். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சில கல்லூரிகளுக்காக வேண்டி, ஒரு சில பள்ளிவாசல்களுக்காக வேண்டி நாங்கள் டொனேஷன்களை எடுப்பதற்காக செல்கிறோம். ஒரு சில உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி செல்வந்தர்களை நாடி செல்கிறோம். அந்த செல்வந்தர்கள் கூட செக்கை டேட் போட்டு தருகிறார்கள். இல்லாமா ரஹிம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அன்புக்குரியவர்களே, தொப்பியோடு இருக்கிறார்கள், ஜுப்பா அணிந்து கொண்டிருக்கிறார்கள், உரையாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பள்ளிவாசலின் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் வட்டியினுடைய வங்கிகளில் கால் கடுக்க நின்றவர்கள் என்றால் இந்த சமூகம் ஏற்குமா? அன்புக்குரியவர்களே, வட்டி என்பது ஒரு கொடிய பாவம். இம்மையிலும் எனக்கும் உங்களுக்கும் அழிவை தரக்கூடியது, கபரிலும் எனக்கும் உங்களுக்கும் அழிவை தரக்கூடியது, கபரிலிருந்து எழுப்பாட்டும் சந்தர்ப்பத்திலும் எனக்கும் உங்களுக்கும் கேவலத்தை தரக்கூடியது. நாளை மறுமையில்
அல்லாஹ்வுடைய சங்கிதானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னையும் உங்களையும் கேவலப்பட்டு அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தை தரக்கூடியதான் வட்டி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லாஹ் என்னிடத்தில் இருக்கலாம். ஒரு புஷ் பைக்கில் இருந்தால் அதோடு நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். ஃபினான்ஸ் போட்டு மோட்டார் சைக்கிள் வாங்க வேண்டும் என்ற ஆசை வேண்டாம். அன்புக்குரியவர்களே, என்னிடத்தில் ஒரு 3 வீலர் தான் இருந்தால் 4 வீலருக்கு மாற வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். பொருளாதாரத்தை ஈட்டுங்கள், நீங்கள் சம்பாதியுங்கள், தாராளமாக இருங்கள். இந்த பூமி பந்தியிலே நீங்கள் எங்கு வேண்டாலும் சென்று வாருங்கள். ஆனால் ஃபினான்ஸுக்கு ஒருபோதும் நீங்கள் கையடிக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த பூமியில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை அஞ்சி பொருளாதாரத்தின் பிடிக்குள் வாழும் சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த பூமியில் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறாமல் வாழ்கிறார்களோ லனஹ்தியன்னஹும் சுபலனா, அவர்களுக்குரிய வழிமுறைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை தக்வா செய்து அல்லாஹ்வின் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டி தங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். வமை யத்தவக்கல் அல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் யாரெல்லாம் அல்லாஹ் மீது தவக்குல் செய்கிறார்களோ தவக்குல் வைக்கிறார்களோ அனைத்துக்கும் அல்லாஹ் போதுமானவன். வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தின் நெருக்கடியிலும் இந்த உலகத்தில் தொழில் செய்ய முடியாமலும் பிரச்சனையிலும் துன்பத்திலும் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் போதுமானவன். அன்புக்குரியவர்களே, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். கடைசியாக ஒரு விடயத்தை முடித்துக் கொள்கிறேன். ஒரு வாகனத்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நாடினால் உங்களிடத்தில் பொருளாதாரத்தை தருவான். அல்லாஹ் நாடினால் உங்களுக்குரிய சக்தியை தருவான். அல்லாஹ் நாடினால் உங்களுக்குரிய பொருளாதாரத்தையும் உங்களுக்குரிய வசதி வாய்ப்புகளையும் தருவான். அதை தாண்டி வட்டி வங்கிகளில் நீங்கள் கால்களுக்கு நின்று விட வேண்டாம். அதை தாண்டி நீங்கள் வட்டிக்காக வேண்டி கையொப்பம் விட்டு விட வேண்டாம். அதை தாண்டி நீங்கள் வட்டிக்கான சாட்சிக்கு சென்று விட வேண்டாம். என்னை அழைத்து விட்டான், சாட்சிக்கான கையொப்பம் விடாவிட்டால் சரியில்லையே, ஏதோ நினைத்துக் கொள்வானே என்று அல்லாஹ்வுக்காக வேண்டி நினைத்துக் கொள்ள வேண்டாம். வட்டி என்பது ஒரு கொடிய பாவம். என்னையும் உங்களையும், என்னுடைய சமுதாயத்தையும் உங்களுடைய சமுதாயத்தையும், என்னுடைய சந்ததிகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. வட்டியை விட்டு தூரமாகிக் கொள்ளுங்கள், வட்டியை விட்டு தூரமாகிக் கொள்ளுங்கள், வட்டியை விட்டு தூரமாகிக் கொள்ளுங்கள். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. அகுலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் தம்பின் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.